காரசாரமாக ஒரு பிரியாணி பார்த்துடலாமா? மட்டன் பிரியாணி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1/2 கிலோ மட்டன் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி, கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் நல்லா கலந்து மூடி வச்சிடலாம். வேணும்னா கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கலாம். நான் தயிர் ஊற்றலை. 1/2 கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். நல்லா கழுவி ஊற வச்சுக்கலாம். 1/4 கிலோ அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி, பெரிய டம்ளரில் 4 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். இதை அப்படியே ஒரு பக்கம் மூடி வச்சிடலாம். 2 தக்காளி, 3 வெங்காயம், 3 பச்சை மிளகாய், கரம் மசாலா 2 ஸ்பூன், நெய், தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெறும் மிளகாத்தூள் 2 ஸ்பூன், தேவையான உப்பு, மஞ்சப்பொடி. இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பாத்திரம் போட்டுக்கலாம். எண்ணெய், நெய் ஊற்றியாச்சு. பட்டை, சோம்பு, லவங்கம், ஏலக்காய் எல்லாம் போட்டாச்சு. பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயத்தை கட் பண்ண வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். பச்சை மிளகா போட்டுக்கலாம். தக்காளியும் போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கிடும். உப்பு, மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாம். அப்படியே சிம்மிலே வச்சிடலாம், இல்லை தீஞ்சிரும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். புதினா ஒரு கைப்பிடி அளவு. இப்போ நல்லா வதங்கட்டும். தயிரை ஊற்றிக்கலாம். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ண கறியை போட்டுக்கலாம். நல்லா வதக்கிடலாம். 1 டம்ளர் தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம். அப்படியே மூடி வச்சிடலாம், வேகட்டும். எல்லாம் ஆடுதான், சீக்கிரமாக வெந்துடும். நான் விசில் போடலை. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ மட்டன் வெந்துடுச்சு. தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏற்கனவே 1 டம்ளர் ஊற்றிட்டோம். அதனால் 3 டம்ளர் தண்ணி தான் நான் ஊற்ற போகிறேன். உப்பும் மஞ்சள் பொடியும் போட்டாச்சு. இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. நம்ம அரிசியை போட்டுக்கலாம். கழுவி வச்ச அரிசியை நல்லா கலந்துட்டு மூடி வச்சிடலாம். அப்படியே சிம்மிலே இருக்கட்டும். கலந்து விட்டுக்கலாம் அப்பப்போ. செம்ம டேஸ்டியான மட்டன் பிரியாணி. தயிர் பச்சடி சூப்பராக இருக்கும். பாருங்கள், வெந்துருச்சு. அப்படியே மேலே கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். காரசாரமாக மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சாதம் வெந்துடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.